வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது அண்ணாமலை அவர்கள் மற்றும் ஒரு மூப்பனார் ஆவார்களா? திரு அண்ணாமலை அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்முடைய மறைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு மூப்பனார் அவர்களை போன்று முடிவெடுப்பார்களா அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தேசிய கட்சிகளில் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளில் பொதுவாக எந்த ஒரு தலைவருமே மக்களினுடைய மனங்களை வெல்வது என்பது ரொம்ப அரிது. அதாவது தேசிய கட்சிகளில் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்களினுடைய மனங்களை வெல்வது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய கட்சின்னு சொல்லும் பொழுது காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, இந்த இரண்டு கட்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில திரு காமராஜர் அவர்கள் மக்களினுடைய மனங்களை அன்று வென்றார் அப்படின்னு பார்க்கிறோம். திரு காமராஜர் அவர்களை பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தால் அந்த காமராஜர் அவர்களையே இந்த காங்கிரஸ் கட்சியானது கட்சியை விட்டு நீக்கியது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு எல்லாரும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்காரங்களே சொல்லுவாங்க, நாங்கள் காமராஜர் ஆட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே காங்கிரஸ் கட்சி காமராஜர் அவர்களை கட்சியை விட்டு நீக்கியது. திரு காமராஜர் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார். பிறகு அவர் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டார். அந்த விருதுநகர் தொகுதியில் திரு காமராஜர் அவர்கள் தோல்வியை தழுவினார் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பெரியதாக எந்த கூட்டணியும் இல்லாமல். இப்போ நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இது போன்று அகில இந்திய கட்சி, ஒரு நேஷனல் பார்ட்டி, அந்த நேஷனல் பார்ட்டியில பாத்தீங்கன்னா, திரு மூப்பனார் அவர்கள் அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வலிமைமிக்க ஒரு தலைவராக இருந்தார். 1996 வருடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நிறைய அதிருப்தி அவங்க மேல இருந்தது. நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. நிறைய அவங்க மேல பாத்தீங்கன்னா மீடியாஸ் எல்லாமே ஒரு எதிரான ஒரு கருத்துக்களை வெளியிட்டார்கள். அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவதாக ஒரு சூழ்நிலை அன்று நிலவியது. 96ல மீடியாக்கள் எல்லாம் ரஜினிகாந்தை போக்கஸ் பண்ணாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, ரஜினிகாந்த் அவர்களே அன்றைக்கு பாரத பிரதமராக இருந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருந்த நரசிம்மராவ் அவர்களிடத்துல போய் சொன்னாங்க, நீங்க ஏடிஎம்கே கூட கூட்டு சேர வேண்டாம், தனியாக நில்லுங்கள், நான் உங்களோட இணைக்கிறேன். அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுக்கெல்லாம் அவங்க இல்ல திமுக கூட சேருங்க அது சொன்னாங்க. பட் காங்கிரஸ் கட்சி இறுதியாக அன்றைக்கு தமிழ்நாட்டு காங்கிரசினுடைய தலைவராக பாத்தீங்கன்னா, இன்றைய அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தகப்பனார் மறைந்த திரு குமரி அனந்தன் அவர்கள் அன்றைக்கு தலைவராக இருந்தான்னு பார்க்கிறோம். ஆனா அப்பயும் பாத்தீங்கன்னா, திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு வலிமையான ஒரு தலைவராக இருந்தார். அவரும் அன்று நரசிம்மராவ் அவர்களிடத்தை எடுத்து சொன்னார், நாம் அதிமுகவுடன் கூட்டணி வேண்டாம், தனி அணி அமைக்கலாம், ரஜினிகாந்த் இணைவார் அல்லது நாம் திமுகவுடன் இணையலாம் என்ற கருத்துக்களை எல்லாம் நரசிம்மராவ் அவர்களிடத்தை டெல்லியில் சென்று எடுத்துரைத்தார். பல முறை அவர் எடுத்துரைத்தார், ரொம்ப வலுவாக எடுத்துரைத்தார். ஆனால் இறுதியில் நரசிம்மராவ் என்ன செய்தார்கள் என்றால், அனைவருடைய அந்த கோரிக்கைகளையும் நிராகரித்து அவர் அன்றைக்கு அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார். ஏன்னா அன்றைக்கு ஒரு அதிமுக கிட்ட மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி இருந்ததுன்றது ஒரு உண்மை. அது தேர்தலுடைய முடிவு காண்பித்தது. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த என்டையர் தமிழ்நாடு, என்டையர் மீடியாஸ் எல்லாருமே எதிர்பார்த்தது திரு மூப்பனார் அவர்கள் என்ன முடிவு எடுப்பார், அவர் இந்த மாதிரி ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பாரா அப்படின்ற முடிவு எடுத்தாங்க. ஏன்னா ஒரு அதாவது அந்த தலைவர்களுக்கெல்லாம் மூப்பனார், வி.கே. மூப்பனார், இன்றைய சிதம்பரம் அவர்கள், அப்புறம் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், இந்த மாதிரி பாலகிருஷ்ணன் அவர்கள், இந்த மாதிரி காங்கிரஸ் அன்றைக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு தலைவர்கள் இருந்தாங்க. அன்றைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த முடிவு எடுத்தது, திரு மூப்பனார் அவர்களுடைய தலைமையில் எடுத்தது, தனி கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் தனி கட்சி ஆரம்பித்தார்கள். அந்த மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்ற ஒரு டைட்டில் அவங்க தனி கட்சி ஆரம்பித்தாங்க. அதுக்கு உண்டான சின்னம் உடனடியாக தேர்தல் கமிஷன்ல வாங்கினாங்க. சைக்கிள் அப்படின்னு சின்னத்தை பெற்றார்கள். வாங்கி கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைத்தார்கள். ஏன்னா திமுகவும் அன்றைக்கு எதிர்கட்சியாகத்தான் இருந்தது, ஆட்சியில் இல்லாமல் இருந்தது.
திமுக அவர்களுடன் கலைஞர் அவர்களுடன் கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் வெற்றியை பெற்றது. அந்த கூட்டணி திரு மூப்பனார் அவர்கள் கட்சி ஆரம்பித்து திமுகவுடன் வைத்த அந்த கூட்டணிக்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் அன்று பிரச்சாரம் செய்தார். பிரச்சாரம்னா என்ன, ஒரு வாய்ஸ் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். போய் தொகுதியா போயெல்லாம் அவங்க பிரச்சாரம் பண்ணால, அவங்க வந்து ஒரு 2-3 வாய்ஸ் கொடுத்தாங்க, வீடியோல வந்து அவங்க வாய்ஸ் கொடுத்தாங்க. அது அன்று ஒரு நல்ல ஒரு அலை வீசியதுன்னு சொல்லலாம். அலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தேர்தலில் வந்து. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரித்தமேட்டிக் கணக்குகள் என்ன, ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் வந்து ஒரு அரித்தமேட்டிக் கணக்குகள் இருந்தாலும் அலை என்று சில விஷயங்கள் எப்போதாவது வீசக்கூடும். அந்த மாதிரி அலை வீசிய சமயம் 1996 சட்டமன்ற தேர்தலில். அந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து அதற்கு முன்பாக 2 தொகுதியில் போட்டியிட்டார். அந்த முறை அவர்கள் பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டார். அந்த பர்கூர் தொகுதியில் அவர்கள் தோல்வியுற்றார் அப்படின்னு பார்க்கிறோம். ஜெயலலிதா அவர்களே அந்த தேர்தலில் தோல்வியை தழுவினார். சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த சுகவனம் அப்படின்றவர் வந்து வெற்றி பெற்றார். முதன் முறையாக அவர் இந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்றார் அப்படின்ற பாக்குறோம். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு அலை எங்க இருந்து அடிக்க ஆரம்பிச்சதுன்னா திரு ஜி கே மூப்பனார் அவர்களுடைய அந்த முடிவால். ஸோ அந்த கூட்டணியை வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மிக வலுவாக ஏற்றுக்கொண்டாங்க. இதான் வந்து ஒரு அலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நேஷனல் லெவல்லையும் பாத்தீங்கன்னா ஒரு சேஞ்ச், ஒரு 3வது ஒரு அணி வந்து அன்று அமைந்தது. தேவகவுடா அவர்களுடைய தலைமையில். தேவகவுடா அவர்கள் வந்து அன்றைக்கு வந்து கர்நாடகாவினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவர் தன்னுடைய மகனை வந்து முதலமைச்சராக்கி கொண்டு திரு குமாரசுவாமி அவர்களை முதலமைச்சராக்கி கொண்டு அவர் வந்து பாரத பிரதமர் ஆனார். அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட திமுகவில் இருந்து கேபினட் மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் கேபினட் மினிஸ்டர் வந்தாங்க. அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருந்தும் நிறைய கேபினட் மினிஸ்டர்ஸ், ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம். பட் இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு பெரிய லெவலில் ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. சரிங்களா? பட் என்ன அப்படின்னா இந்த கூட்டணி அன்று ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது, ஒரு அலை அடித்தது திரு ஜி கே மூப்பனார் அவர்களினுடைய ஒரு முடிவால். என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களிடையே ஜி கே மூப்பனார் ஒரு நல்ல ஒரு தலைவராக உருவெடுத்தார் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டு மக்களினுடைய மனங்களை வென்றார்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் திரு ஜி கே மூப்பனார் அவர்களை பிரதமர் வேட்பாளராகவும் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்தனர். தேவகவுடாவுக்கு பிறகு மாற்று வேறு ஒருவரை வந்து தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லும் பொழுது திரு ஐக்கிய குஜரால் அவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதுக்கு முன்பாக ஒரு வலுவான ஒரு குரல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா திரு ஜி கே மூப்பனார் அவர்களை பிரதமராக்க வேண்டும். ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்படாதவர். ஒரே ஒரு முறை அவர் எம்எல்ஏவாக இருந்து வெற்றி பெற்றார். ஒரு 1100 ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவர் ஜெயிச்சாரு. தஞ்சாவூர் தொகுதியில் நின்று 1989ஆம் வருடம் சட்டமன்ற தேர்தலில் அவர் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். அவர் வெற்றி பெற்றார். ஸோ அது ஒரு 28 சீட்டு கிட்ட அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சாங்க. சரிங்களா? அந்த டைம்ல மட்டும்தான் அவர் வந்து எலெக்ஷன் நின்றார். அதுக்கப்புறம் அவர் வந்து எந்த ஒரு தேர்தலும் அவர் இருக்கவில்லை, ராஜ்யசபா உறுப்பினருமாகவில்லை, அமைச்சருமாகவில்லை. அவர் இறுதி வரை அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தார். ஒரு வலிமைமிக்க தலைவராக அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டியில இப்ப சிதம்பரம் அவர்களும் ஒரு தமிழ்நாடு ஒரு நோட்டபிள் லீடர் தான். திரு சிதம்பரம் அவர்கள் நோட்டபிள் லீடர், திரு ரங்கராஜன் குமாரமங்கலம் அப்படின்றவங்க ஒரு நோட்டபிள் லீடர். என்ன இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னாலுமே மக்கள் மனங்களை வென்ற தலைவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. சரிங்களா? மக்கள், நான் என்னுடைய இந்த டாபிக்கோடைய அந்த சினாப்சிஸ், அந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மனதை வென்ற தலைவர்கள். ஒரு சின்ன ஓட் பேங்க் அவங்களுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திரு மூப்பனார் அவர்களுக்கு அன்னைக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஏன்னா அன்னைக்கு இருந்த என்டையர் காங்கிரஸ் ஓட் பேங்க், அன்னைக்கு காங்கிரஸுக்குன்னு சொல்லி இருந்த ஓட் பேங்க் எல்லாமே திரு மூப்பனார் அவர்களுக்கு இந்த ஓட்டு வந்து டிரான்ஸ்பர் ஆச்சு. இந்த டிரான்ஸ்பரிங் ஆஃப் த ஓட் அன்னைக்கு நடந்ததுன்னு பாக்குறோம். அந்த மாதிரி திரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து அவர் உள்ள வரும் பொழுது பாஜகவினுடைய அந்த ஓட்டு சதவீதம் அப்படின்றது வந்து வெரி வெரி நெக்லிஜிபிள் தான். அதாவது நோட்டாக்கு கீழே தான் இருந்துச்சு அன்னைக்கு. அதான் உண்மை. ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியும். திரு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது அன்னைக்கு திரு மோடி அவர்களுக்காக ஒரு கூட்டணியில ஒரு சின்ன ஓட்டு கிடைச்சது 2014. அதுக்கப்புறம் திரு தமிழிசை வந்திருக்கும் போது பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிதாக ஓட் பேங்க் வந்து ரைஸ் ஆகல. எல்கே முருகன் இருக்கும்போது அந்த கூட்டணி
எல் முருகன் இருக்கும் பொழுது, திரு மினிஸ்டர் எல் முருகன் இருக்கும் பொழுது கூட்டணியின் சார்பாக அவர்களுக்கு ஒரு 4 எம்எல்ஏஸ் கிடைச்சது. அதையும் நாம வந்து அவரையும் ஒரு மக்கள் மனதை வென்ற தலைவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தன்னுடைய அந்த என்ன சொல்றது, அந்த பேச்சுக்களால் அவர் கொடுத்த அந்த பேட்டி, அவர் கொடுத்த அந்த ஸ்பீச், அதே மாதிரி அவர் கொடுத்த அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் ரிப்போர்ட்ஸ், ஏன்னா அந்த மாதிரி வந்து டிஎம்கே ஃபைல்ஸ், ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு போல்டா பேசுறதுனுடைய ஒரு விளைவு. அது ஒரு ஆரோக்கியமான அரசியலான்னு கேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நம்ம வந்து ஒரு தனி விஷயம். அவ்வளவு ஆரோக்கியம் நம்ம சொல்ல முடியாது. பட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுனதனுடைய விளைவு அவருக்கு ஒரு ஓட்டு சதவீதத்தை கொடுத்தாரு. பாஜகவினுடைய ஓட்டு சதவீதம் அன்று அதிகரித்தது. அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் வந்து நமக்கு வெளிப்பட்டதுன்னு பாக்குறோம். நிறைய தொகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடத்தை வந்து பிஜேபி பெற்றது. சுமார் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 4 லட்சம் ஓட்டுகள்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பாக்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஓட்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பால் கிடைத்தது நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் திரு மோடி அவர்களாலும் மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டராக முன்னிறுத்தி மக்கள் வாக்களித்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். பிஜேபியில தமிழ்நாட்டுல இப்போ ஒரு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து திரு மோடி அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. சரிங்களா? அதே மாதிரி திரு நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது, ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட். அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான தலைவராக இன்றைக்கு வந்து இருப்பது யாருன்னு கேட்டீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். இந்த ஓட் பேங்க் தன்னிடத்தை வச்சிருப்பது வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அதே மாதிரி மக்கள் மனதையும் வென்ற ஒரு தலைவராக அண்ணாமலை அவர்கள் இங்கு இருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். சரி, இப்ப மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அவர் எந்த ஒரு பர்சன்டேஜில் இருக்காருன்றது தனி டாபிக். ஆனால் அவருக்கென்று ஒரு தனித்துவத்தை அவர் பெற்று இருக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து நேஷனல் பார்ட்டியில இந்த ஸ்டேட் லெவல்ல இந்த தலைவர்கள் வந்து அதிகமா வராததுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பொதுவாக எந்த ஒரு தலைவர்களையும் அவர் வந்து நிரந்தரமாக இருக்க விடுவதில்லை. எந்த ஒரு முடிவுகளையும் தனிச்சையாக எடுப்பதற்கு நேஷனல் பார்ட்டிஸ் அனுமதிப்பது இல்லை. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா ஈவன் ஒரு கூட்டணி விஷயமாக இருந்தாலும் சரிதான், ஒரு வேட்பாளர்களை வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரிதான், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் லெவலில் தான் எடுப்பாங்க. தனிப்பட்ட முடிவுகளை எடுப்பதற்கு நேஷனல் பார்ட்டிஸ் அனுமதிப்பதில்லை. அதே மாதிரி ஒரு 3 வருடத்திற்கு மேலாக அவர்கள் யாரையும் வந்து இங்கு இருப்பதற்கு அனுமதிப்பதும் இல்லை. அப்ப தனிப்பட்ட தலைவர்கள் இங்கே உருவாவதற்கு வாய்ப்புகளும் இல்லை, மக்களுடைய மனங்களையும் அவர்கள் வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதையெல்லாம் மீறி வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து இங்கு ஒரு நிரந்தர தலைவர் போன்று, இங்கு பிஜேபியினுடைய ஒரு நிரந்தர ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர் போன்று தன்னை அவர் வந்து நிலைப்படுத்தி கொண்டார் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து வழக்கத்திற்கு மாறாக. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் போல அதுதான் நடந்திருக்கு. எப்படி 1996ல அந்த நரசிம்மராவ் எடுத்த முடிவு போன்றதான் இன்றைக்கு திரு அமித்ஷா அவர்கள் முடிவை எடுத்திருக்கின்றார். இப்போ வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அதிமுகவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அண்ணாமலை அவர்கள் எடுத்தார். ஆனால் இன்றைக்கு அதிமுக வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து இன்று பாஜக எடுத்திருக்கிறது. என்ன இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த அண்ணாமலைக்காக கிடைத்த அந்த ஓட்டு சதவீதம், பாஜகவினோட ஓட்டு சதவீதம் அது டிரான்ஸ்பர் ஆகுமா திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு, அதிமுகவுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும், போக போகதான் நமக்கு தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகின்றார்? இல்ல வழக்கம் போல நான் வந்து எல்லா நேஷனல் பார்ட்டி லீடர்ஸ் மாதிரி தான் நானும் அதே வரிசையில் தான் நான் இருக்க போகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாக இருந்து இன்னும் சிறிது காலம் கழித்து என்ன சொல்றது, ஒரு ப்ரொமோஷன் வாங்கிக்கிட்டு அவர் வந்து ஏதாவது ஒரு டெல்லியில வந்து ஒரு பதவியோ, ஒரு ராஜ்யசபா எம்பியோ இல்லை ஒரு மினிஸ்ட்ரியோ அவருக்கு கொடுத்துட்டு அவர் அந்த மாதிரி வந்து தன்னை வந்து வழக்கம் போல எல்லாருக்கும் செய்வது போன்று ஒரு ப்ரொமோஷன் லெவல்ல அவர் டிராவல் பண்ணுவாரா? இல்லை. திரு ஜி.கே. மூப்பனார் அவர்கள் எடுத்த முடிவு போன்று அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி ஒன்றினை ஆரம்பித்து தமிழ்நாட்டில் தனக்கென ஒரு ஓட்டு சதவீதத்தை அவர் நிலைநிறுத்துவாராம். தனக்கென இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் என்பது 5% இருக்கலாம், 2% இருக்கலாம், இல்லை 10% வேண்டுமானால் இருக்கலாம். அது வந்து அவர் அதை நோக்கி அவர் பயணிப்பாரா அப்படின்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுத்திருந்தாலும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அது வந்து அவர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. பார்க்கலாம் நண்பர்களே.